இந்திய அரசியலமைப்புல அரசு நெறிமுறை கோட்பாடு, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்டிகல் 36ல இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் உள்ள பகுதி தான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே வரிசையில நம்ம அரசியல் அமைப்புல இருக்கும். பட் நம்ம எப்படி இதை வகைப்படுத்திக்கலாம்னா 3 வகையான கொள்கை அடிப்படையில இதை வகைப்படுத்திக்கலாம். இந்த 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை 3 வகையா நம்ம வகைப்படுத்தலாம். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, 1 சமதர்ம கொள்கை, 2வது காந்திய கொள்கை, 3வது தாராள அறிவுசார் கொள்கை. அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு மாநிலத்திலேயா இருக்கட்டும் இல்ல மத்தியிலையா இருக்கட்டும் அரசு நடத்தும் போது இந்த 3 வகையான கொள்கைகளை மனதில் இருத்தி மனசுல வச்சுதான் ஆட்சி அமைப்பு நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்ட விதிகள். அந்த விதி என்னென்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதாவது ஆர்டிகல் 36 என்ன சொல்லுதுன்னா வரையறையும், 37 நெறிமுறை கோட்பாடோட செயல்பாடுகளையும் பத்தி சொல்லுது. 38ல இருந்துதான் அரசாங்கம் என்னென்ன கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அது என்னென்னு பார்ப்போம். சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராள அல்லது அறிவுசார் கொள்கை அப்படின்னு சொல்லி 3 வகையான கொள்கையா பிரிச்சு நம்ம ரெகுலேட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப சமதர்ம கொள்கையில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல 38, 39, 40 இல்ல 38, 39, 39A இந்த மாதிரி ஒரு 7 வகையான ஆர்டிகல்ஸ் இதுல கவர் ஆகுது. இதுல ஒரு 6 ஆர்டிகல் கவர் ஆகுது. காந்திய கொள்கையில ஒரு 6 ஆர்டிகளும், தாராள அறிவுசார் கொள்கையில ஒரு 8 ஆர்டிகளும் கவர் ஆகுது. அதுல என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமதர்ம கொள்கைனா என்ன, சமதர்மம்னா என்ன? முதல்ல சமதர்மங்கிறது எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம சரிசமமா வாழணும், மக்கள் அனைவரையும் சமமாக உருவாக்க வேண்டும், சமமான வாழ்க்கை முறையை எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சமதர்ம கொள்கை. அடிப்படை உரிமைகள்ல இருக்குது. சமதர்மன்றது அடிப்படை உரிமைகள்ல இருக்குது. நம்மளோட முகவுரையிலையும் சமதர்ம அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை முகவுரையிலையும் இருக்கு. சோ இந்த சமதர்ம கொள்கை என்ன பண்றாங்கன்னா, 38ல வசதியில ஏற்றத்தாழ்வுல நீக்கிற மாதிரி இருக்கணும். மக்கள் வருமான அடிப்படையில வசதியில ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி 38ல சொல்றாங்க. 39லயும் 47லயும் என்ன சொல்றாங்கன்னா, 39ல சுகாதார மேம்பாடு, அதாவது மக்கள் குறிப்பிட்ட ஒரு 4-5 வகையான லிஸ்ட் சொல்லி அந்த அடிப்படைகள்ல மக்களுக்கான சுகாதாரம் பேணப்படணும், இலவச சுகாதாரம் தரணும். இப்ப கூட எல்லா கவர்மெண்ட்டுமே தன்னோட தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்றாங்க, 3 வகையான விஷயங்களை மக்களுக்கு இம்பார்ட்டண்டா கொடுக்கணும். 1 கல்வி, 2வது அவங்களோட சுகாதாரம், 3வது அவங்களோட வசதி வாய்ப்பு ஏற்றத்தாழ்வு. இந்த 3 விஷயத்துக்கும் நாங்க அடுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா தேர்தல் பரப்புரை, அரசியல் அந்த இதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது அவங்க கொடுக்கறது கிடையாது. இது அவங்களோட கடமை. அவங்களுக்கு அரசியலமைப்பு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள். இதை பேசிக்காவே அவங்க செஞ்சுதான் ஆகணும். இது அவங்க என்னமோ பெருசா அவங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நம்ம அதை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, அதுதானா அரசியல் நமக்கு தேவையில்ல. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது சுகாதார மேம்பாடு. சுகாதாரத்துல அவங்களுக்கு எந்த வகையான இதுவும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சரிசமமான சுகாதாரம் இருக்கணும், எல்லா மக்களும் சுகாதாரமான சூழ்நிலையில வாழக்கூடிய ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத 39லயும் 47 ரெண்டுலயுமே சொல்லியிருக்காங்க. 47ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களின் ஊட்டச்சத்து விகிதம் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 47ல சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே சரிசமமான ஊட்டச்சத்து கிடைக்கணும். அதாவது இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா சாப்பாடு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே வகையான சாப்பாடு. இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்துல கொடுக்குற சாப்பாடு தான் எல்லா குழந்தைகளுமே அரசு பள்ளிக்கூடத்துல கொடுக்கக்கூடிய உணவங்களை தான் எல்லா குழந்தைகளுமே சாப்பிடணும். அரசு கல்வி நிலையங்கள தான் எல்லா குழந்தைகளுமே படிக்கணும். அப்பதான் எல்லாத்துக்குமே ஈவனான சமத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுதான் இந்த 47. அடுத்தது இலவச சட்ட உதவி 39A சொல்லியிருக்காங்க. 39A ஆர்டிகல் பின்னால சேர்க்கப்பட்ட ஆர்டிகல். அதாவது இலவசமா மக்களுக்கு சட்ட உதவி கொடுக்கணும். எல்லாரும் வக்கீல் வச்சியோ இல்ல சட்டங்களுக்கு தெரியாத படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு அரசாங்கமே சட்ட உதவி
கொடுக்கணும், அரசாங்க வக்கீல்களை வச்சு நடத்துறாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்றது ஆர்டிகல் 39A. ஆர்டிகல் 41ல என்ன சொல்றாங்கன்னா, முதுமையில் இந்த சீனியர் சிட்டிசன், முதுமையில் உதவிங்கிறது சீனியர் சிட்டிசன் இது பண்ணிடுறாங்க இல்லையா, நல்ல அரசாங்கத்துல வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருப்பாங்க, இல்ல வீட்டு வேலையில செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, வயசான 60 வயசுக்கு மேற்பட்ட அவங்களோட முதுமையின் காரணத்தினால் அவங்களால வேலை வாய்ப்புகள் செய்ய முடியாத மக்களுக்கு அவங்களுக்கான நலன்களை கருத்தில் கொண்டு சில சலுகைகளை தர வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 41ல சொல்லியிருக்கு. 42ல என்ன சொல்றாங்கன்னா, பேறுகால உதவி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே இப்ப பண்றாங்கல்ல, இலவசமாவே அவங்களுக்கு என்ன நம்பர், அது டிஎன்ஆர் நம்பரா, ஆமா டிஎன்ஆர் நம்பர், ஏதோ ஒரு நம்பர் ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அது யூனிக் நம்பர். ஒவ்வொரு லேடிஸும் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள வாரம் அந்த நர்ஸுங்க, கவர்மெண்ட் நர்ஸுங்கெல்லாம் கவனிக்கிறதா இருக்கட்டும், மாத்திரை கொடுக்கறதா இருக்கட்டும், டேப்லெட் வாங்கிக்கிறது, அது கவர்மெண்ட் அந்த நம்பர் இருந்தாதான் எந்த வகையான ஹாஸ்பிட்டல்லையுமே போய் இது பண்ண முடியும். இது அரசாங்கத்தோட கடமை. பேறுகாலத்துல லேடிஸுங்க கன்சீவா இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யறது அரசாங்கத்தின் கடமை அப்படின்னு சொல்றது 42. அடுத்தது தொழிலாளர் நலன். தொழிலாளர் நலன் என்னன்னா 43லயும் 43A சொல்றாங்க. அதாவது பணி செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல ஒரு தனியார் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல அரசாங்கமா இருக்கட்டும், பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ரொம்ப வேலை வாங்கக்கூடாது. அவங்க கிட்ட அவங்கள வற்புறுத்தி துன்புறுத்தி வேலை வாங்காம அவங்களுக்கு சில உதவிகளை, சலுகைகளை செய்யணும். அதாவது 3 ஷிப்ட்ல வேலை, 8 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சரத்து தான் ஆர்டிகல் 43, 43A. 43Aல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெகுலேஷன்ஸை இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஷிப்ட் வைஸ் போடுறதெல்லாம் 43Aல சொல்லியிருக்காங்க. 43ல அந்த தொழிலாளர்கள் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கான நலனை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 43. ஸோ இது மாதிரி இதுல ஒரு 7 ஆர்டிகல் கவர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காந்திய கொள்கை. காந்திய கொள்கைன்றது, காந்தி என்ன ஆசைப்பட்டாருன்னா, சுதந்திரத்த டைம்லயே அவர் என்ன சொன்னாரு, கிராமங்கள் தான் அரசாங்கத்தின் முதுகெலும்பு, இந்தியாவின் முதுகெலும்பாக கிராமங்கள் தான் திகழ்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவரோட பேரை வச்சு இந்த கொள்கைகளை வரையறை செஞ்சிருக்காங்க. கிராம முன்னேற்றம், கிராமப்புற முன்னேற்றம் தான் காந்திய கொள்கைன்னு சொல்றோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஊராட்சி அமைப்பு அமைக்கணும். ஊராட்சி அமைப்பு அமைச்சு இது பண்ண அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கான வாழ்க்கை முறையை அவங்களே பேணிக்கணும் அப்படின்னு சொல்ற அமைப்பு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 40. அதாவது 4 பேர், 40 4-0ன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் சேர்ந்தா 4 விதமா பேசுவாங்கன்னு ஊர் புறத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்தா 4 விதமா பேசுறது ஊராட்சி அமைப்பு அப்படின்னு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது 43, ஆர்டிகல் 43ல குடிசை தொழில் எல்லாம் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 43ல குடிசை தொழில், அதாவது இந்த நம்ம சிவகாசியில செய்யக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையா இருக்கட்டும், ஊறுகாய் பொட்டலம் கட்டுறது, இந்த முறுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் குடிசையில இருக்க மக்கள், கிராமப்புறங்கள்ல இருக்க குடிசை தொழில் மக்கள் அதை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கம் உதவிகளை செய்யணும், மானியம் மாதிரி சில விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது 43வது ஆர்டிகல். அப்புறம் 43Bல என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அந்த இதுலயே சில ரெகுலேஷன்ஸ், எந்தெந்த வகையான தொழில்கள்லாம் குடிசை தொழில், இப்ப எல்லா தொழிலுமே பண்ணுவாங்க, பெரிய அளவுல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு நான் குடிசை தொழில் செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த மானிய அரசாங்கத்தோட சலுகைகளை எதிர்பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னு எது குடிசை தொழில வரும், எது குடிசை தொழில வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் பண்ணி கூட்டுறவு சங்கங்கள்னு அதாவது அந்த சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மூலமா பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை தான் 43Bல சொல்லியிருக்காங்க. 43ல குடிசை தொழில் ஊக்கத்தையும், 43Bல கூட்டுறவா எல்லாரும் மக்கள் சேர்ந்து ஒரு குழுவா, மகளிர் குழு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குழுக்களா சேர்ந்து சங்கமா உருவாக்கி, ஒரு மாதர் சங்கம், மகளிர் சங்கம் இந்த மாதிரி உருவாக்கி அவங்க அரசாங்கத்துல பணங்களை எடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, இதுதான் 43Bல சொல்லியிருக்கிறது. இதுதான் இப்ப எல்லா கிராமப்புறங்கள்லயும் நிறைய மகளிர் குழுக்களுக்கு அரசாங்கம் இலவச லோனா இருக்கட்டும், கல்வி உதவி, இந்த மாதிரி பண உதவி கொடுத்து உதவுறதுல இந்த 43B ஆர்டிகல் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வச்சு. இந்த ஆர்டிகல் அடிப்படையில் தான் அந்த அமைப்பே உருவாயிருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பட்டியலின மக்களோட நலன், அதாவது ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நலனை எப்பயுமே கருத்துல கொண்டிருக்கணும். ஒரு அரசாங்கம் எப்ப அரசுக்கு வந்தாலுமே எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணக்கூடாது. மலைவாழ் மக்களா இருக்கட்டும், பட்டியலின மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதி திராவிடர் மக்கள், இவங்கெல்லாம்
எப்பயுமே பின்தங்கிய நிலையில இருக்காங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றத்தை கருத்துல கொள்ளணும். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணா அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து கவர்மெண்ட் அவங்களுக்கான சலுகைகளை என்கரேஜ் பண்றாங்க. அடுத்தது ரைட்டு, போதைப்பொருள் தடை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து ட்ரெண்டிங்ல ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. இது வந்து நம்ம சரத்துல இருக்கு, அரசியலமைப்பு சரத்துல போதைப் பொருள் தடைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா இருக்கு. 47வது ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாங்கம் வந்து போதைப் பொருளை வச்சு லாபம் ஈட்டக்கூடாது, போதைப் பொருள் மூலியமா மக்கள்களுக்கு வந்து இதை ஏற்படுத்தக்கூடாது. அதுவும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவத்துறை சார்ந்த போதைப் பொருட்கள் தவிர மற்ற எந்த போதைப் பொருட்களையும் வந்து அரசாங்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு இருப்பதை தடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கான். நம்ம இங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டிலன்னு உங்களுக்கே தெரியும். அது ஓகே, அதை விட்டுருங்க. அந்த மாதிரி போதைப் பொருள் தடை செய்ய வேண்டியது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இந்தியாவின் சில மாநிலங்கள்லயும் மதுவிலக்கு, முழு மதுவிலக்கு அமல்ல இருக்கு. இந்தியாவிலேயும் மதுவிலக்கு அமல்ல ராஜாஜி காலத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்களோட சுயலாபத்துக்காக தற்கால அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து இன்னும் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவங்களோட பாக்கெட்டை ரொப்பறதுக்காக மதுவிலக்கு துறையை வந்து இன்னுமே மது விலக்கு, பூரண மது விலக்கு அப்படின்னு ஒரு சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்கு. அவங்கள தவிர மற்ற எல்லாருமே மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ரைட், அதை விடுங்க. அதுக்கடுத்து கால்நடை வதை சட்டம். இது வந்து இப்ப நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் போன பீரியட்லாம் வந்து பசுவதை தடை சட்டம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதனால வந்து இவங்க இதை வந்து ஒரு சமூக பிரச்சனையாவே மாத்தினாங்க, மதவாத பிரச்சனையாவே மாத்தினாங்கல்ல. அந்த மாதிரி கால்நடைகளை வந்து வதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. அரசாங்கம் அதை செயல்படுத்துது. பட் அதை வந்து ஒரு சாரார் வந்து ஒரு சாராருக்கு சார்ந்த மாதிரி ஒரு மதவாத அரசியலை ஆக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி மாடுகளை தடை செய்யறது, மாடுகளை மாட்டு இறைச்சி சாப்பிட்றது, மாட்டு இறைச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப போனுச்சு இல்லையா? சோ அந்த விஷயத்த பத்தி பேசுறதுதான் 48. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கால்நடைகளை வந்து இறைச்சிக்காக வதை செய்வதை தடை செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெறிமுறை கோட்பாடுகள்ங்கிறது வெறும் கோட்பாடுகள் தான். இதை கம்பல்சரி அரசு ஃபாலோ பண்ணியே ஆகணும், அடிப்படை உரிமைகள் மாதிரி நீதிமன்றத்தால் செயல்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு கிடையாது. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றம் செயல்படுத்த முடியாது. இது வந்து அரசுக்கு ஒரு ஆலோசனை தானே ஒழிய அரசுக்கு கட்டாயம் கிடையாது. அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் பெயரளவிலே இருக்குது. செயல்படுத்தணும்னு நினைச்சா இதை காரணம் காட்டி அரசாங்கம் செயல்படுத்த முடியும். இந்த அரசியலமைப்புகளை மேற்கோள் காட்டி சட்டங்களை இயற்றி அரசாங்கம் செயல்படுத்த முடியும். இது வந்து காந்திய கொள்கை. அதுக்கு அடுத்தது தாராள அல்லது அறிவுசார் கொள்கை. ஒரு பரீட்சை எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க, அறிவுசார் கொள்கை என்பது எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு சொல்லி. பகுதி 4 நெறிமுறை கோட்பாடுகள், பகுதி 3 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அறிவுசார்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கங்க. அதுல வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 7 வகையான சரத்து இதுல கவர் ஆகுது. 7 வகையான ஆர்டிகல்ஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 1 பொதுவான குடியுரிமை, ரொம்ப முக்கியமானது, கான்செப்ட் 44. இப்ப இந்த மாதிரி நான் மார்க் பண்றதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க, நெட்ல தேடுங்க, இல்ல நம்ம மெட்டீரியல்லே பாருங்க, அதிகமா இருக்கும். அதாவது பொது குடியுரிமை, பொது சிவில் சட்டம் இப்ப அமல்படுத்தினாங்க இல்லையா, இன்னும் விவாதத்துல இருக்கு மசோதாவில். அதை பத்தி பேசுறது, மக்கள் அனைவருக்குமே பொதுவான ஒரு சட்டங்களை, குடியுரிமை சட்டத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 44 சரத்து சொல்லுது. 45ல என்ன சொல்லுதுன்னா, ஆரம்ப கல்வி, 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அரசு ஆரம்ப கல்வி, அதாவது நெறிமுறை கோட்பாடுகள்ல 45வது ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. இதையே என்ன பண்ணிட்டாங்க நம்மளுங்க, அரசாங்கத்தோட கொள்கையா இருக்க வேண்டியது, அரசாங்க கடமையா இருக்க வேண்டியது பொதுமக்கள் கடமையா கொண்டாந்து 51A சேர்த்து விட்டாங்க. எப்ப 44வது அமெண்ட்மெண்ட்ல 51A வந்து இவங்க சொல்லி இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல மக்களுக்கான கடமைகள்ல இந்த விஷயத்த கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க. அரசாங்கம் 6 வயசு வரைக்கும் கொடுக்கும், 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் வந்து நீங்க கொடுக்கணும். மக்கள் வந்து பாதுகாவலர் வந்து அதுக்கான கல்விக்கான சுமையை வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல சுமத்திடுவாங்க. சரி, அது வேணாம், இப்போதைக்கு 45 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம், கம்பேரிசனுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது 48ல என்ன சொல்றாங்கன்னா, விவசாய மேம்பாடு. விவசாயம் தான் நம்மளோட ஆரம்ப முதுகெலும்பான தொழில். அதை வந்து
நம்ம என்னைக்கு அழிந்து போய் விட கூடாது என்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயத்துல புது புது டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி விவசாயத்துக்கான ஸ்கீம்ஸை எப்பயுமே கவர்மெண்ட் போடணும், விவசாய மேம்பாட்டுல எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஆர்டிகல் 48. ஆனா இப்ப அப்படியே நடக்குது. என்ன சொல்றாங்க, தஞ்சாவூர்ல வந்து விவசாயம் தான் நம்மளோட மெயின் தொழில். ஆனா அங்க மீத்தேன் இருக்கணும், அப்பதான் நம்மளால தொழில், மீத்தேன் இருக்குது கீழே, அதை எடுக்கணும், தொழில் வளம் அதிகமாகும், அது என்னமோ சொல்ல யுரேனியம் இருக்குது, யுரேனியம் எடுக்கணும், தொழிலை மேம்படுத்தணும், அரசாங்கத்தை வல்லரசாக்கணும், எல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். ஆனா ஆர்டிகல்ல அரசியலமைப்பு நமக்கு தெளிவா என்ன சொல்லியிருக்கு, விவசாயத்தை அழிய விடக்கூடாது, அதை மேம்படுத்துறதுல மட்டுமே குறிக்கோளாகணும். நம்ம இந்த ஆர்டிகளை வச்சு அதுக்கு எகெயின்ஸ்டா பேன் பண்ண முடியும். இப்ப தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள் வந்து விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது இதை மேற்கோள் காட்டி நம்ம வந்து அரசாங்கத்துக்கு மேல வழக்கு தொடர முடியும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இது நல்லா அப்படியே பிராக்டிகலா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது அதுல வந்து நான் அமெண்ட்மெண்ட்ல 48A ஒண்ணு சேர்த்திருக்காங்க. அது எதுக்காக சேர்த்திருக்காங்கன்னா, சுற்றுச்சூழல், அதான் அந்த சந்தன மரம் வெட்டுறது, செம்மர கட்டல் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களை பாதுகாக்கணும். வன விலங்குகளை வேட்டையாடுறது, குறிப்பா சொல்லணும்னா நம்ம இதுல இப்ப வீரப்பன் இறந்து போனார் இல்லையா, அவரெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் காரணம் காட்டி தான் இதுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி அவர் மேலாம் வழக்கு பதிவுகள்லாம் நிறைய செஞ்சாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லா காடுகள்லயும் நக்சலைட்டு, மாவோயிஸ்ட் அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுனால அவங்களுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் இது 48A. சரிங்களா? 48A அதை சொல்லியிருக்காங்க. 49 என்ன சொல்றாங்கன்னா, நினைவு சின்னங்கள், புராதன நினைவு சின்னங்கள். அவங்க பிரிட்டிஷ் காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி நம்ம மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்து, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, புராதன நினைவு சின்னங்கள்னா மன்னராட்சி காலத்துல இருந்த பாபர் மசூதி இடிப்பு, அதை தெரிஞ்சுக்கணும். அது இடிச்சது தப்பு தானே, பப்ளிக் இடிச்சது தப்பு. ஏன்னா அது வந்து ஒரு புராதன சின்னமா அரசு அறிவிச்சிருந்ததுன்னா அதை இடிச்சிருக்க முடியாது மக்கள். இந்த மாதிரி அரசாங்கம் புராதன சின்னமாவோ நினைவு சின்னமாவோ சில விஷயங்களை அறிவிக்கக்கூடியது, அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ற சரத்து வந்து 49வது ஆர்டிகல். அடுத்தது 50வது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, நீதி நிர்வாக உறவு சமமா இருக்கணும். அரசியலமைப்பு கருத்துப்படி நீதி நிர்வாகம், அரசாங்கம் வந்து 3 வகையான கட்டமைப்புல இருக்குது. ஒண்ணு நீதி, அதாவது நீதிமன்ற அமைப்பு, 2வது நாடாளுமன்ற அமைப்பு, 3வது நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த அமைப்புல நீதிக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு இணக்கமான சூழல் இருக்க வேண்டும். 2 பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. இருவரும் ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து சட்டங்களை ஏற்ற வேண்டும். மக்களுக்கான வாழ்க்கை முறையை பாதுகாக்க வேண்டும் சொல்றது ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 59 என்ன சொல்லுது, சர்வதேச நல்லுறவு அப்படின்னு சொல்லுது. சர்வதேச நல்லுறவுனா என்ன? இது எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து ஏறக்குறைய ஒரு 15 மார்க் கொஸ்டின் மெயின் எக்ஸாம்ல, ஒவ்வொரு பாயிண்டும் வேலிடான பாயிண்ட். சர்வதேச உறவுங்கிறது என்ன? சர்வதேச நல்லுறவு நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னு வைங்களேன், சர்வதேச நல்லுறவுல அணிசேரா இயக்கத்துல இருக்கோம், காமன்வெல்த் இயக்கத்துல இருக்கோம், பிரிக்ஸ் இயக்கத்துல இருக்கோம், இந்த மாதிரி ஐநா உறுப்பு நாடா இருக்கிறோம். இதோட சர்வதேச நாடுகளோட ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கோம் இல்லையா, அதை பத்தி கூறுறதுதான் சர்வதேச நல்லுறவு. இது வந்து 51 ஆர்டிகளோட முடியுது. இவ்வளவுதான் ஆர்டிகளோட சுருக்கம். இந்த அரசியலமைப்பு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்ல மொத்த உள்ள ஆர்டிகல்ஸ் இவ்வளவுதான். இதை பத்தின டேட்டாவை டீட்டெயிலா நம்ம வகுப்பறைகள்ல கவனிக்கலாம்.